ஹலோ பீப்புள், ஹாய், குட் ஈவினிங். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைன்னு ஒரு பிளேஸில் தான் இருக்கேன். இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். காலையிலே வந்து நான் தூங்கிட்டேன். இப்போ தான் ஈவினிங் போல் தான் எந்திரிச்சேன். சரி, வெளியே வரலாமே அப்படின்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது பாருங்கள். அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டேமு. அப்புறம் இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்தா ஒரு மலை, பெரிய மலை, அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு வியூ இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாகவே ஒரு நேச்சுரலான வியூவு. நான் வந்து ஒரு 1 ஹவராக இங்கே உட்காந்துருக்கேங்க. இங்கே உட்காந்து இந்த தண்ணி, இந்த மலை, இந்த தென்னை மரம், இந்த டேமு, இந்த மீன்கள் அசைகிற சத்தம் ஒரு அமைதியாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு வண்டி சவுண்டுமே இல்லை, யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த குயில் சத்தம் அவ்வளோதான். நான் அப்படியே உட்காந்து ஒரு காமான ஸ்டேட்டில் இருந்தேங்க. எப்போயுமே ஓடிக்கிட்டே இருக்கேனா, திடீர்னு இப்படி எனக்கு நானே தனிமையாக என் கூட பேசிக்கிட்டு ஃபோனும் யூஸ் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்கும்போது அப்படியே ரொம்ப மனசெல்லாம் லேசாக ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்க. அப்போ இங்கே வாழ்கிறவங்கெல்லாம் எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ பொறுமையாக அவங்க லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம எப்போவுமே சிட்டியில் இருந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். அதான் யோசித்து பார்த்தேன். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தது என்னென்னா, மாடு, ஆடு, டாகு, கேட்டு அது கூட எல்லாமே சகஜமாக பழகுறாங்க. அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது கூட பேசுகிறாங்க. அதையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹியூமன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா பழகுறாங்க. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிராமத்தில் இருந்தால் நல்ல லைஃப் இல்லை, சிட்டியில் இருந்தால் அப்படி. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் எல்லார் மூஞ்சிலையுமே ஒரு புன்னகை, ஒரு ஸ்மைலு, நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. நல்லா அமைதியாக, ஹாப்பியாக தான் இருக்காங்க. நான் ஒரு 1 ஹவராக இங்கே இருந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம லைஃப் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுது, நம்ம லைஃப்பில் கரெக்டாக தான் போகிறோமா. அப்புறம் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி உங்களுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய நேரம் கிடச்சிச்சின்னா தனியாக இருந்து உங்கள் கூட நீங்கள் தனியாக இருந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம யாருன்னு நமக்கு உணரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாடா, see you guys, bye, next day guys.